பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் என்கிற அந்த மனிதன் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு, எல்லாமே ஃபெயிலியரா இருக்குது, எங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தின் நேரத்தில் அந்த மனிதன் போய்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கிதியோனை போல என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நான் ஆண்டவரை நம்பித்தான் நடக்கிறேனா? விசுவாசிக்கிறேன் நினைக்கிறேன், ஆனா இருதயத்தில் ஏதோ ஒரு கலக்கம் இருக்குது. விசுவாசத்துல என்றைக்கு ஒரு உறுதி இருக்கணும். தயவு செய்து எந்த நேரத்திலும் விசுவாசத்துல பின்தங்கி நடக்குமா நடக்காதா? இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியா என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு பயந்து தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என்னோட கூடவா இருக்கிறார்? பிரதர் சிஸ்டர், உங்களோட கூட தான் இருக்கிறார். கிதியோனுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தைரியமா இருங்க, உங்களுக்காக அவர் யுத்தத்தை செய்ய போறார். உங்களுக்கான அந்த டிவைன் பிளானை ஆண்டவர் உருவாக்கி வைத்து இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம்லாம் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ, ஆண்டவர் எந்த இடத்துக்கு கொண்டு செல்லுகிறாரோ, ஆண்டவர் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யும்படியாய் உங்களை நடத்துகிறாரோ அதன்படி நீங்க நடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். கிதியோனுக்கு ஆரம்பத்தில் தெரியல, பிறகு ஆண்டவர் அநேக அடையாளங்களை கொடுத்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவன் கடந்து போகிறான். எத்தனையோ 1000 பேர்களோடு போன பொழுது ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்லி ஒரு சில 100 மனிதர்களோடு 300 மனிதர்களோடு அந்த இடத்துல கடந்து போய் காரியங்களை செய்யும்படியாய் தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு நீங்க நினைக்கிற ஆள் பலம், நீங்க நினைக்கிற அந்த அதிகார பலம் அதெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வர போகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னபடி ஆண்டவர் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கதவு திறக்கப்படணுமோ, எந்த இடத்துல அற்புதம் தடைபட்டிருக்குதோ, எந்த இடத்துல பெரிய எரிகோ போல தடை இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக உடைக்க போறாருங்க. எல்லா எதிர்ப்புகளும் மாறப்போகுது, எல்லா எதிர்ப்பின் வல்லமைகள் மாறுகிறது, எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். தைரியமா கடந்து போங்க. நியாயாதிபதிகள் 6:12 வசனத்தின்படி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க, சூழ்நிலைகள் மாறப்போவதற்காய் நன்றி. இந்த வசனத்தை சொல்லி நீங்க முன்பாக கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். இன்றைக்கு தடைகள் உடைக்கப்பட போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மாற்றங்கள் உருவாகிறது. அந்த மாற்றத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எந்த இடத்துல பாதைகளே இல்லை நினைச்சீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய பாதை உருவாக்குறார். புதிய பாதை உருவாகிறது. அந்த இடத்துல பாதையே இல்லைன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வழியே இல்லைன்னு சொன்னாங்க, அதே இடத்துல தாங்க, அதே இடத்துல தான். எந்த இடத்துல உயர்வு வர முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்காய் உயர்வின் பாதையை, உயர்வின் வழியை ஆண்டு உங்களுக்காய் உருவாக்கி விட்டார். தைரியமா இருங்க. கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். God bless you.